குழந்தை குடும்பம் ஆயிடுச்சு, ஒழுங்காக வேலைக்கு போயிட்டு குடும்பத்தை பாரு சொன்னா. என்னால் யார்கிட்டேயும் கை கட்டி வேலை செய்ய முடியாது. அப்படியே வேலை செஞ்சு முன்னேறணுன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா தான், டைரக்ஷன் தான் சொல்கிறான். அதனால தான் அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்களும் விட்டுட்டோம். அவருக்கு சினிமா பற்றின கனவு நிறைய இருக்குது. ஆனால் குடும்ப கஷ்டத்துக்காக ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்தாங்க. இன்னும் ஓடிட்டு தான் இருக்காங்க. அவருடைய சினிமா கனவை நிஜமாக்க மீண்டும் நாளே இயக்குனர் நிகழ்ச்சி ஆரம்பித்தது எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே சந்தோஷம். அப்பா உங்க படம் எப்பப்பா டிவில வரும்? இந்த ஆட்டோக்காரர் நாளைய சினிமாக்காரர், நாளை இயக்குனர், அதற்கான மேடை உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. வெல்கம் ஆனந்த். ஆனந்த், உங்கள் ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப தேவை. ஏன்னா இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கும்போது ஸோ ஆட்டோ வேண்டாம், இல்லை ஆட்டோ கொஞ்சம் நாளைக்கு நிரந்தரமாக சினிமா தான் அப்படிங்கிற அந்த தாட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னாங்க? இல்லை, என் ஒய்ஃப் எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நான் அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு வந்து சினிமா மேலே தான் ரொம்ப ஆசை, இயக்குனர் ஆகணும் தான். அவங்களும் சொன்னால் எனக்கும் சினிமானா ரொம்ப பிடிக்கும், டைரக்டர் மூவியை செலக்ட் பண்ணி தான் பார்ப்பேன் அப்படின்றது அவங்களோட முதல் பதிலாகவே இருந்தது. நீங்கள் இயக்குனர் ஆகிறதுக்காக என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு கூட அவங்களும் வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. எனக்கு முடிஞ்சளவு சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி நான் எதுவும் பண்ணலை. சினிமாக்காக சினிமா மேலே எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது. ஆனால் என்னோடய சூழ்நிலை என்னால் எதுவும் பண்ண முடியல. ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தது. முயற்சி பார்த்திங்கன்னா கம்மி தான் எனக்கு. அதுக்கப்புறம் இந்த நாளைக்குன சீசன் ஆரம்பிக்க போகிறாங்கன்ற என் ஒய்ஃப் கிட்ட சொன்னோன்னே முதல்ல அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, நம்மளுக்கு பிரச்சனை முடிகிற மாதிரியே இல்லை, நம்மளுக்கு பிரச்சனை சுற்றினே தான் துரத்திக்கிட்டே தான் இருக்குது, நீங்கள் இதில் யோசிக்காதீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் இதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்புங்க என் ஒய்ஃப். என்னோட பில்லர் ஆஃப் ஒய்ஃப் தான். சூப்பர். லெட்ஸ் வெல்கம் ஹிஸ் வைஃப், டாட்டர் அண்ட் தி ஃபேமிலி. உங்களை சப்போர்ட் பண்ணி அனுப்புனவங்க இந்த ஸ்டேஜுக்கு உங்கள் கூட வந்திருக்காங்க. அது மட்டும் பண்ணல, நான் நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். நிறைய கஷ்டப்படுத்திருக்கீங்க. ஆமாம், என்னோட கனவுக்காக அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். இன்னைக்கு இவங்க வந்து நிற்க வச்சுருக்காங்க. இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஓகே, நீங்கள் பேசணுமா? ஏன்னா நீங்கள் வரமாட்டீங்கன்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். ஸோ இந்த தருணத்தில் அவர் கூட இந்த சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கிளம்பி வந்த தருணம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்க ஃபஸ்ட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. இப்போ 10 வருஷமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க டைரக்ஷன் ஃபீல்டு தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசை. எங்கள் மேரேஜ் முடிஞ்சு 6 இயர்ஸ் ஆகுது. 6 இயர்ஸாகவும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இதே ஃபீல்டில் தான் இருக்காங்க. ரொம்ப கஷ்டன்றதுனால தான் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக ஆட்டோ சூஸ் பண்ணி ஆட்டோ ஓடிட்டுருக்காங்க. இப்போ என்னால் சப்போர்ட் பண்ண முடியல, வீட்டில் இருக்கேன். வேலைக்கு மேலே என்ன சப்போர்ட் வேணும்? ஏன்னா எல்லாருக்கும் அந்த மாரல் சப்போர்ட்டுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் கூடவே இருந்து அவரை என்கரேஜ் பண்ணுறீங்க. எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது, அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்பவும் நீங்கள் அவரை வந்து மனம் தளராமல் வச்சுருந்துருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த ஷோ ஆரம்பிக்குது என் தம்பி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அண்ணா இது மாதிரி ஷோ ஆரம்பிக்குது டிவியில் ஆட் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னன்னா பரவாயில்ல, நம்மளுக்கு கடன் பிரச்சனை நிறைய தான் இருக்கும், ஃபஸ்ட்டு நீங்கள் இது வாய்ப்பை தவற விடாதீங்க, ஃபஸ்ட்டு போயிட்டு அவங்க என்ன உங்களால் என்ன பண்ண முடியுமோ ஃபஸ்ட்டு உங்களோட படத்தை எடுத்து முடிச்சிடுங்க, என்ன கஷ்டம் இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண இருப்பாங்க, யாராச்சும் கூட இருப்பாங்கன்னா. அதே மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ், சினிமா சம்மந்தப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க இந்த 1 மந்த் தான். ஃபேமிலிக்கும் சரி அவங்களுக்கும் சரி. வெரி நைஸ். அப்பா படம் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க, ஹாப்பியாக இருக்கா உங்களுக்கு? அப்பாவோட படம் டைட்டில் பேர் என்ன? கேபி. கேபி. ஃபாதர் வாங்க, ஃபாதர் வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கேபி காலேஜ்ல இருந்து வந்ததுல இருந்து ஒரு மாதிரியாவே பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்ததுல இருந்து எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. உள்ள வாங்க ஃபாதர். கேபி எங்க இருக்கா? கேபி மேலதான் இருக்கா. நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். கேபி, 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 கேபி,
ஃபாதர், கேபிக்கு என்னாச்சு? அவ ஏன் இப்படிலாம் பண்றா? ஜோசப், கேபி நாளைக்கு சர்ச்சு கூட்டுவாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கர்த்தரே, டேய் நேடா பார்ட்னர் 1/2 கிலோ பாவம் பண்ணி பண்ணார் ப்ரோ. உனக்கு என்ன புஷ்னு வரவா? டேய் போடா. ஓகே ஃபாதர் ஃபாதர் ஃபாதர். ஓ ஃபாதர். ஓ bless you child. வேற என்ன ஃபாதர், பாவம் மன்னிப்பு தான். சரி வா போ. இந்த வாரம் 2 செயின் 4 மொபைல் மட்டும் தான் ஃபாதர் திருடினேன். இருந்தாலும் கர்த்தரிட பார்த்துட்டே இருக்கார் ஃபாதர். கர்த்தரை மேல கோவமா இருக்கார் ஃபாதர். கர்த்தரிட மன்னிக்கவே மாட்டார். நீங்க தான் எப்படியாவது மன்னிக்க வைக்கணும் ஃபாதர். தேங்க்யூ ஃபாதர். வரோம் ஃபாதர். ஆண்டவரே, நான் திரும்ப வருவோம் ஃபாதர். ஃபாதர் ஃபாதர். வாங்க ஜோசப். கேபி எங்க? கார்ல இருக்கா? யாரு யார் அது? ஏய் என்னாச்சு ஜோசப்? இல்லடா, செம்ம காரத்துக்கு இருக்க போ. கெத்து பார்ட்னர் நீ. வண்டா 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 வண்டா. போ 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 போயினாரு. டேய் 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 இல்லடா டேய். சாரி மிஸ்டர் ஜோசப், அவங்க 2 பேரும் பெரிய திருடனுங்க. உங்கள் கார் கிடைக்காது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபாதர். என் வண்டியை கண்டுபிடிச்சிருவேன். ஏன்னா வண்டியில் ட்ராக்கிங் சிஸ்டம் இருக்கு. என் கவலையெல்லாம் அந்த 2 பசங்களை பற்றி தான். ஏன்னா வண்டியில் என் பொண்ணு கேபி இருக்கா. ஜீசஸ். பார்ட்னர், இப்போ என்ன பண்ணலாம் பார்ட்னர்? போய் கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாடா. ஓகே மை டியர் மச்சான், நீ மனசு வச்சான் நம்ம வாரசிக்கலாம். என்ன பைபிள்லாம் வச்சு கட்டியிருக்காங்க? வெளில ஒரே சத்தம். என்ன பண்ணுகிற பார்ட்னர்? பார்ட்னர் என்னாச்சு பார்ட்னர்? பார்ட்னர் ஏந்திரு பார்ட்னர். என்னாச்சு பார்ட்னர்? இங்க பாரு பார்ட்னர். பார்ட்னர் என்னாச்சு? அந்த பொண்ணு எங்க? அந்த பொண்ணு எங்க? எங்க அவ? அந்த பொண்ணு அவ ஒரு பேய்டா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் எங்களை காத்துடுவார். ஆண்டவர் காலை தூக்கி அப்போல போ சாத்தானே. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் காத்துடுவார். பாரு பேய்மாரி பாரு. அத பண்றா மச்சான். சொல்றா சொல்றா சொல்றா. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் எங்களை காத்துடுவார். ஆண்டவர் நானே சொல்கிறேன். அப்போல போ சாத்தானே. சொல்லி ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் எங்களை காத்துடுவார். ஆண்டவர் நானே சொல்கிறேன். அப்போல போ சாத்தானே. அப்போல போ சாத்தானே. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் எங்களை காத்துடுவார். ஆண்டவர் நானே சொல்கிறேன். அப்போல போ சாத்தானே. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் காத்துடுவார். ஆண்டவர் நானே சொல்கிறேன். அப்போல போ சாத்தானே. ஆண்டவர் நல்லவர். ஆண்டவர் காத்துடுவார். கேபி 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 கேபி. அப்பா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஒரு வழியாக போயிட்டானுங்கடா டேய். அப்பா ஒரு வழியாக பேய்கிட்ட இருந்தால் அவனுக்கிட்ட தப்பிச்சோட்டா சாமி. ஆனால் ஒன்றுடா, உலகத்திலேயே பேய் கட்டின முதல் ஆள் நாம தான்டா. போறா 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 டேய் பாட்ட அப்பல போசாதானே. இந்த கதையெல்லாம் நடுராத்திரி யாருக்காவது ஃபோன் பண்ணி சொல்கிறது உண்டா? இல்லை, என் பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன். பொண்ணுக்கிட்ட சொல்கிறீங்களா? அவள் தைரியமாக கேட்குறா அதெல்லாம்? இல்லை, திட்டுவா. திட்டுவா? ஓகே, அவள் திட்டு தான் வேணும், நிறைய திட்டணும். அவள் என்ன திட்டினா நான் அப்புறமா நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். முதல்ல நம்மளோட கெஸ்ட் கிட்ட கேட்கலாம். சார், உங்களோட ஃபீட்பேக்ஸ். பயத்தினால தான் பேயில வந்து ஓட்டுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் இப்போ சாத்தாலே அப்பாலே போன்ற விஷயத்த வந்து ஒரு பேய் ஓட்டுறவங்களுக்கு ஒரு சின்ன பயம் வந்தா பேய் ஓடிடும் அப்படிங்கிறத ஒரு நல்ல காமெடியாக சொல்லியிருந்தாரு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. பொன்ராம் சார் நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஜட்ஜஸோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ் கேட்கலாம். பிரதாப் சார், உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸ். இட்ஸ் புட் ஆன் மாதிரி தெரியுது. ஐ மீன், ஜியோகிரஃபி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் இன் சினிமா. நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது எங்கே அது இன் ரிலேஷன் டு அதர் ஆக்டர்ஸ் எங்கே இருக்கும், நம்ம நெக்ஸ்ட் ஷாட் போகும்போது யூனோ இட் ஷுட் நாட் ஜம்ப். இதில் நிறைய ஜம்ப்ஸ் தான் யூனோ ஐ வாஸ் ஏபிள் டு பர்சீவ் பிகாஸ் it disturbed me. But on the whole, okay, you have a sense of film, you will improve with time. Good for you. வெற்றிமாறன் சாரோட கமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து ரொம்ப நிறைய இல்லை சொல்கிறதுக்கு. இது ஒரு இந்த ஜான்ரு ஃபில்ம் வந்து ஓகே, யூ ட்ரைட் இட். ஒரு ஃபேண்டசி ஃபில்மோ அல்லது ஒரு ஹாரர் இது மாதிரி படங்கள் பண்ணும்போது இட் நீட்ஸ் டு பி மோர் லாஜிக்கல். லாஜிக் வந்து இன்னும் அதிகமாக இருந்தால் தான் அது பிலீவபிலிட்டி இருக்கும். நம்ம நம்பகத்தன்மை அதிகமாக்குறதுக்கு வந்து இது மாதிரி படங்கள் தான் லாஜிக் அதிகமாக இருக்கணும். நீங்கள் ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷனோ இல்லை ஒரு ஹாரரோ ஒரு ஃபேண்டசியோ பண்ணும்போது தான் இன்னும் அதிகமான கவனம் வந்து நம்ம லாஜிக்கில் செலுத்தணும். எனக்கு அதில் லாஜிக்கலாக 2-3 கேள்வி தான் இருக்குது. இப்போ வந்து கடைசியாக என்ன ஆகுது? ஸோ இன்னொரு திருட மேலே அந்த கேபி கிட்ட இருந்து அங்கே போயிடுச்சு. ஆமாம், அங்கே போயிடுச்சு. ஏன் அங்கே போச்சு? ஏன்னா அவங்க திருடங்க சார். கேபி திருடியா? அப்போது இல்லை சார், திருத்திக்கிறேன் சார். அப்போது இந்த லாஜிக் இருக்கணும். எனக்கு என்னென்னா, அவங்க அப்பா கூட அமைதியாகவே இருக்குது, அது கேபி கூடவே இருக்குது, அவங்க அப்பா கிட்ட போகல, அப்புறம் அவர் பாஸ்டர் அவர் ஃபாதர்கிட்ட போகல, அப்புறம் இவங்கிட்ட மட்டும் போகுது. 2 பேர் இருக்கிறாங்க, அதில் அவனை மட்டும் ஏன் அது தேர்ந்தெடுத்துச்சு? இப்படியானதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் ஐ ஹாவ் லிட்டில் டு சே, இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸிக்யூட் பண்ணலாம். டேக்கிங் எல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் ஹாரர் எல்லாம் பண்ணுறீங்கன்னும் போது அது கதையெல்லாம் ஏற்கனவே இருக்கிற கதை தான். இந்த இங்கே பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி மெதுவாக நடந்து போகிறது, இப்படி திரும்பும்போது அப்படி போகிறது, இதெல்லாம் வந்து ஒரு 60-70 வருஷமாக இதே தான் பண்ணுறாங்க. அப்போது இன்னோவேட்டிவாக ஏதாவது யோசித்து ட்ரை பண்ணணும் புதுசாக. இப்போ நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் பயமுறுத்தணும், அதான் நம்ம வேலை. அது எப்படி பண்ணுறோம், அதுக்கு நீங்கள் புதுசாக யோசிச்சா நல்லாயிருக்கும். ஷோர் சார், கண்டிப்பாக.